What's the difference you see in your child after joining our school, ma'am? Please explain, please. First, என்னோட பொண்ணு வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, மதுரவாணி. பையன் வந்து யூகேஜி படிக்கிறான். இங்கே ஸ்டாஃப் வந்து ஃபஸ்ட்டு கேரிங்காக பார்த்துக்கிறாங்க சார். யூகேஜி பொறுத்த வரைக்கும் பவித்ரா மேம், இன்பா மேம் எல்லாருமே வந்து கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. நம்பி, அதாவது பேரண்ட்ஸ் பார்த்துக்கிற மாதிரி நம்பி விட்டுட்டு போகலாம், நம்ம இந்த மாதிரி கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. இங்கே வந்து பாத பூஜை, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை யாகம், இது எல்லாமே நடக்கிறதுனால ஃபஸ்ட் பாப்பா வந்து வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி சாயங்காலம் சாமி கும்பிட்றா. காலையில் மார்னிங் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான்னா அம்மாட்ட அப்பாட்ட பிளெஸிங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது அவளுக்கு வந்து இப்போ வந்துருக்கு. அவள் பண்ணுறதை பார்த்துட்டு இப்போ என்னோட பையன் தம்பி அவனும் என்ன பண்ணுறான்னா அக்கா செய்கிறா, அப்போ நம்மளும் இதை கற்றுக்கணும் அப்படிங்கிற வருது. இது வந்து அடுத்தடுத்து வருது. எங்களுக்கே வந்து நாங்கள் படிக்கும்போது எங்கள் ஸ்கூல்லலாம் இல்லை சார், நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் இது எதுவுமே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. நாங்களாக தான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கணும், இது பண்ணணும். இப்போ பார்க்கும்போது இது கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது, இது பண்ணுது அப்படின்றது போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஸ்கூலை பற்றி நினைக்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் எல்லாருமே வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க, ப்ளஸ் நல்லா நடத்துகிறாங்க சார். அது மெயினாக சொல்கிறேன். க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது இந்த ஸ்கூலில் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி போன வருஷம் வந்து நாங்கள் ஸ்கூல் மாற வேண்டிய சூழ்நிலை மாறிட்டோம். திருப்பி இந்த ஸ்கூலு தான் வேணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் மட்டுமே மெயினாக நடத்துறது கிடையாது, மக்கப் பண்ண வைக்கிறதே கிடையாது பசங்களை. அந்த க்ரியேட்டிவிட்டிங்கிறது வந்து ஃபஸ்ட் அந்த லெசன் ஃபுல்லாக நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணவே முடியும். அதனால் அவள் பாப்பா என்ன பண்ணுறான்னா இப்போ புக்கு ஃபுல்லாக படிக்கணும், எக்ஸ்ட்ரா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், 4th தான், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சுக்கலாம் அந்த லெசன்லன்றது இப்போ அவள் நிறைய கற்றுக்கிறா. இப்போ பாத பூஜை நடந்துச்சு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதில் அவள் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவள்கிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்குது. நம்ம அம்மாவை மதிக்கணும், நிறைய பெரியவங்கள்ட்ட வந்து பிளெஸிங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய தெரிஞ்சுக்கிட்டா. தேங்க்யூ. ஐ லவ் சின்மயா. ஹரி.